கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், கர்த்தருக்குள் பலப்படுங்கள். கவனிங்க, இன்றைக்கு நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 121 சங்கீதம் 2வது வசனம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அருமையான தேவ பிள்ளைகளே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், அந்த வார்த்தை, அந்த வசனமே எப்படி இருக்கிறது பாருங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து. ஆனா இன்னைக்கு நம்ம கவனிங்க, யார் இடத்துல ஒத்தாசை கிடைக்குமோ, யார் எங்களுக்கு உதவி செய்வார்களோ, இந்த கடன் பிரச்சனைக்கு தேவையான பணத்தையோ தேவையான பொருளை யார் தருவார்கள்? மனிதர்களை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறோம். கவனிங்க, அது ஒன்றும் தவறில்லை. இந்த உலகத்தின் காரியங்கள் நம்ம என்ன செய்யறோம்? அநேக நேரங்களில் யாராவது உதவி செய்தா நல்லா இருக்குமே என்று நாம் நாடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா நல்ல கவனிங்க, இந்த காலைவேளை கர்த்தர் உங்களோடு பேசுகிற காரியம், எந்த மனிதர்களையோ பணத்தையோ உங்களுடைய பலத்தையோ உங்களுடைய ஆஸ்திகளையோ நீங்கள் நம்பிக்கொண்டிருப்பது கர்த்தருக்கு பிரியமல்ல. கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நன்றாக கவனிங்க. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர். அப்ப நல்லா கவனிங்க, நாம் பார்க்கிற இந்த வானமும் பூமியும் அது எவ்வளவு உயரமானது, எவ்வளவு அகலமானது, நீளமானது தெரியாது. அப்போ இந்த கிரியைகளே இவ்வளவு பெரிதா இருக்கும் என்றால், அப்போ இதை உண்டாக்கினவர் அவர் எவ்வளவு பெரியவராய் இருப்பார். அப்ப நல்லா கவனிங்க, அவ்வளவு பெரிய தேவனிடத்திலிருந்து, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை, உங்களுக்கு உதவி வருமா? கவனிங்க, அப்போ எனக்கு பரலோகத்தின் தேவன், அவ்வளவு பெரிய தேவனிடத்திலிருந்து உதவி வருமா? ஆமா, நிச்சயமா. ஏனென்றால் நீங்கள் உண்மையாகவே கர்த்தரை தொழுது கொண்டு அவரை நம்பி இருக்கிறீர்களா? இல்ல எல்லாரையும் நாங்க நம்பி இருக்கிறோம், கர்த்தரையும் நாங்க நம்பி இருக்கிறோம், அப்படி இருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் இல்ல, நாங்கள் கர்த்தரை மாத்திரமே நம்பி இருக்கிறோம், இந்த உலகத்தையோ பணத்தையோ மனிதர்களையோ அல்ல, நாங்கள் கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கிறோம் என்று இந்த காலைவேளையில் நீங்கள் உறுதியாய் சொல்வீர்களானால், அந்த பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற இன்றைக்கே கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஒத்தாசை அனுப்புவார். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன் சொல்லுங்க. நிச்சயமாகவே அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலைவேளை இன்றைக்கு இந்த வாரத்தின் முதல் நாள், உண்மையாகவே இந்த காலைவேளையில நாங்க ஆபீஸ் போனோம், பிள்ளைகளுக்கு தேவையான காரியங்கள் நாங்கள் என்ன செய்வதென்று ஒருவேளை இந்த காலவேளை அங்கலாய்த்து கொண்டு இந்த வேலையை நாங்கள் இந்த காலையில இந்த வேலையை நாங்கள் தொடங்க வேண்டுமே, எங்களுக்கு வேண்டிய பணமோ பொருளோ எங்களுக்கு தேவையா இருக்கிறதே, யார் எங்களுக்கு உதவி செய்வார் என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருப்பதை பரலோகத்தின் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களிடத்திலே பெரிய தேவன், மகா பெரிய தேவன். உங்களுக்கு அவர் இந்த காலவேளை ஒத்தாசை அனுப்புவார். ஆமேன். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? விசுவாசத்தோடு. ஏனென்றால் எல்லாரும் செய்யட்டும், கர்த்தரும் செய்யட்டும் இல்லைங்க, அப்படி இல்லை. ஒரு உறுதியோடு ஜெபம் பண்ணுங்க. எப்படி ஜெபம் பண்றீங்க? இன்றைக்கு கர்த்தர், அவரை மாத்திரம் நாங்க நம்பி இருக்கிறோம், அவர் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்ப போகிறார். ஜெபிப்பீர்களா? அன்பின் தகப்பனே, இந்த காலவேளை அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த காலவேளை பண தேவைகளுக்காக, பொருளாதார தேவைகளுக்காக அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க சந்திங்க ஆண்டவரே. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறேன். இந்த காலவேளை எங்கள் பரலோகத்தின் தேவன், பெரிய தேவன், வல்லமையுள்ள தேவன், பிள்ளைகளுக்கு தேவையான ஒத்தாசையை கர்த்தர் அனுப்புவீராக. வேண்டிய தேவைகளை, பண தேவைகளை, பொருளாதார தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. எல்லா காரியங்களையும் இன்றைக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யுங்க, ஒரு அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரே. நீர் பெரிய தேவன் என்பதை பிள்ளைகளுக்கு விளங்க செய்ய இந்த கரத்துல முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். இன்றைக்கே நீர் செய்வதற்காக நன்றி. பலப்படுத்தும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்பியிருங்கள், பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். கர்த்தரை நம்பியிருங்கள், கர்த்தருக்குள் பலப்படுங்கள். God bless you. ஆமென்.